இராணுவத்தை கலங்கடித்த என்னுயிர் தலைவர் என்னுயிர் தலைவர் பிரபாகரன் வாழ்ந்த சமரசமற்ற போராளி இயக்கத்தை இந்திய திராவிட மடைமாற்று அரசியலை மூழ்கி கிடந்த பெரும் இளைஞர் பெரும் கூட்டத்தை கட்டமைத்த தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள். இன்று நம்முடைய வேட்பாளர் பாண்டி வழக்கறிஞர் அவர்கள். முக்கிய நாள் புதன்கிழமை. எல்லோரும் பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் போது நமது இனத்திற்காக ஒரு நாள் இந்த நேரத்தில் அமர்ந்திருக்கும் போது உங்களை எல்லாம் பார்க்கும்போது மிக மிக மகிழ்கிறேன். பணத்திற்காக இல்லாமல் இனத்திற்காக ஓடப்போய் தான் நாளுக்கு நாள் இந்த நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கொண்டே போகிறது. அண்ணன் செந்தமிழன் சீமான் தமிழகம் முழுவதும் 234 துப்பாக்கி குண்டுகளாக வீசுகிறேன் என்று வீசினார். அதில் ஒரு குண்டாகத்தான் நான் இங்கே வந்து விழுந்திருக்கிறேன். இந்த குண்டு என்ன செய்யும் என்றால், இந்த கோவில்பட்டி மண்ணிலே அநீதிக்கு எதிராக ஒரு புரட்சியை ஏற்படுத்தும். இது தனியாக செய்ய முடியாது. நாம் பொறுப்பாளர் ஒவ்வொருவருடைய வேலையாக இதை நாம் எடுத்து செய்ய வேண்டும். நாம் எத்தனையோ போராட்டங்களை கண்டுவிட்டோம், எத்தனையோ தேர்தல்களை கண்டுவிட்டோம். இந்த தேர்தல் நமக்கான வெற்றி தேர்தல். இந்த கோவில்பட்டி தொகுதியின் மக்கள் அனைவரும் நமக்கு வாக்கு செலுத்த தயாராக இருக்கிறார்கள். இங்க என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லை. இதை போய் நம்ம தான் போய் மக்கள்கிட்ட சொல்லணும். குடிநீருக்கு வருவோம், குடிக்க நீர் இருக்கா அப்படின்னா அந்த கோவில்பட்டி பகுதியில் இல்லை, குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்படலை. சாலை வசதி இருக்கா அப்படின்னா மந்தித்தொப்பா இல்லை. விவசாயம் காட்டு பண்ணி வந்து அழிச்சிட்டு போயிருக்கு. இல்லாட்டி அதிகமாக மழை பெஞ்சு விவசாயம் அழிஞ்சிருந்து இன்சூரன்ஸ் கொடுக்கறது இல்லை. எதையா செஞ்சு கொடுத்துருக்குறாங்களா? இந்த இருக்க தென்காசி மாவட்டத்தில் காட்டு பணியை அழிக்கிறதுக்காக வனத்துறை அனுமதி வாங்கி காட்டு பணியை அழிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இந்த விவசாயம் சார்ந்து என்ன செஞ்சாருன்ற கேள்வி நமக்கு இருக்குல்ல, அதை செஞ்சு கொடுத்தாரா? அதை நம்ம செய்யணும்னு ஆசைப்படுறோம். நீங்கள் மகசூல் போட்டிங்கன்னா அந்த மகசூலை காய வைக்கிறதுக்கு ஒரு உலர் களம் இருக்கு. அவங்க ஊரில் சாலையில் ரோட்டு மேலே போட்டு நம்ம காய வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு களம் கட்டி கொடுத்துருக்குறாங்களா? ஆடவும் பாடவும் கலையரங்கும் மழை அதிகமாக பெய்யுதுங்க. இன்னைக்கு மக்காச்சோளம் எல்லா ஊர்லையும் நம்ம விளைக்கிறோம். மகசூலுக்கு ரேட் இல்லைன்னு எல்லாரும் பேசுகிறோம். மகசூலுக்கு சரியான விலை வர தெண்டி சேமிப்பு கிடங்களை போய் வைக்கன்னு நினைச்சா நமக்கு இடம் இருக்கா? என்ன ரேட் இருக்கோ நீ உடனே போய் நீ வித்துட்டு போயிரு. ஏன் சேமிப்பு கிடங்கு இருந்தால் நல்ல விலைக்கு வர தண்டியும் பருத்தியோ மக்காச்சோளமோ நம்ம போய் பதுக்கி வைக்க முடியும். அதுக்கு சேமிப்பு கிடங்கு இருக்கணும். அது வச்சிருக்கிறாங்களா? அப்போ விவசாயிக்கு என்ன செஞ்சு கொடுத்துருக்குறாங்க? 15 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினர் அங்கே இருக்கிறாரு. இலவச மின்சார கரண்ட் நம்ம எத்தனை பேர் எழுதி கொடுத்து இன்னைக்கு வர விவசாயத்தை காத்துட்டு இருக்கோம். அதை செஞ்சு கொடுத்துருக்காரா? எல்லாருக்கும் கரண்ட் வந்து சேர்ந்துருக்குமா? அப்போ எது நீர் இல்லை, சாலை வசதி இல்லை, விவசாயம் இல்லை, மருத்துவத்துறை எடுத்துக்கிடுவோம். இந்த இருக்க கோவில்பட்டி இவர் சட்டமன்ற அலுவலகத்திலிருந்து நடந்து போனால் 100 அடி தூரம் வருது. எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்கா? எம்ஆர்ஐ ஸ்கேன் ஏன் வைக்கல? உள்ள கட்டடம் நீங்க 2 கோடி ரூபாய்க்கு புதிய நிதி போட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதை எல்லாரும் நம்ம பார்க்குறோம். சரி, 2 கோடி ரூபாய்க்கு கட்டடம் கட்டுறது ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் வச்சா என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. நம்ம வீட்டு பிள்ளையை கூட்டு போறோம், 10,000 ரூபாய் 8,000 ரூபாய் தனியாரில் போய் எடுக்கிறோம். அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் ஏன் வைக்கல? அதெல்லாம் அரசியல் இருக்கு. ஏன் இருக்குன்னா, எம்ஆர்ஐ ஸ்கேன் கோவில்பட்டிலேயே 3 இடத்துல தான் எடுப்பாங்க. அந்த 3 இடத்துல இருந்து இவருக்கு போக வேண்டிய கமிஷன் போச்சுன்னா அரசாங்கத்தில் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் வராது. ஆண்டுதோறும் ஒவ்வொரு பேருக்கும் பல லட்சம் ரூபா, பல கோடி ரூபா இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் வச்சிருக்க தனியார் நிறுவனம் சட்டமன்ற உறுப்பினருக்கோ அமைச்சருக்கோ பணத்தை தூக்கி கொடுக்கு. அந்த நிதி வரும்போது அந்த அரசு மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் வராது. அதை நாம் தமிழர் கட்சினா அவங்க செய்யணும். நல்லா நினைச்சு பாருங்களேன். ஒரு நாளைக்கு 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் ஸ்கேன்னா குறைஞ்சபட்சம் 20 பேர் எடுத்தா ஒரு நாளைக்கு தனியாரோட வருமானம் என்ன? இவங்க எத்தனையோ கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிறவங்க அரசு மருத்துவமனையில இதை செஞ்சிருக்கணுமா இல்லையா? அப்ப அந்த கேள்வி நம்ம எழுப்பணும் மக்கள்கிட்ட. அதுதான் உங்களுக்கு சொல்றோம். இந்த கயத்தார் இருக்கு, கடம்பூர் இருக்கு, கழுமலையில இருக்கு. பூரா விவசாய சார்ந்த பகுதியில நம்ம வாழ்றோம். விஷ பூச்சிகள் கடிக்கி, பாம்பு கடிக்கி, இல்லை கண்ணுக்கு தெரியாத விஷ பூச்சிகள் கடிக்கி. அதுக்கு மருத்துவமனையில மருந்து இருக்கா? இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இரவு நேரம் கடிச்சு போய் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஊசியை செலுத்த மருத்துவர் இல்லை. இரவு நேரம் மருத்துவர்கள் எந்த ஆஸ்பத்திரியுமே இல்லை கோவில்பட்டி தவிர. ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாருங்க, ஒரு விபத்துல இறந்துடுறாரு. இதே கயத்தார் போது இங்க இருந்து 40 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. இறந்தா அவருக்கு உடல் பரிசோதனை, அதாவது பிரத பரிசோதனை செய்யணும்.
அது அந்த கட்டடம் இருக்கு, ஆனா அங்க மருத்துவர் இருக்காரா? அந்த குடும்பமே கதறி அழுது எங்க முடியாதுன்னா கோவில்பட்டி ஆஸ்பத்திரிக்கு வரணும், இல்ல திருநெல்வேலிக்கு போகணும். ஒருத்தர் அந்த இடத்துல இறந்தாலும் கூட உடல் கூராய்வு செய்யக்கூடிய ஒரு மருத்துவர்களை கூட இதுவரை நியமிக்கல. அப்ப மருத்துவத்துறையில் இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அப்ப என்னதான் செஞ்சு வச்சிருக்கிறாரு? இந்த கேள்வி இருக்குல்ல. இதை தாண்டி நம்ம இன்னொரு மக்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு போனோம். கோவில்பட்டியில விவசாயிகளுக்கு தேவையான மேய்ச்சல் நிலம் 27 ஏக்கர் ஏனாமணியாச்சி பகுதி கிருஷ்ணா நகர் பகுதியில் இருக்கு. அந்த 27 ஏக்கர் நிலத்தை மேய்ச்சல் நிலத்தை இவர் குறிப்பிட்டு 2013 நில வகைப்பாடை மாற்றி அதை கட்டிக்கலாம், கட்டுமானங்கள் கட்டலாம்னு ஒரு அரசாணையை வாங்குறாரு ஜெயலலிதா அம்மையார். அது ஏன் தேவைப்பட்டது? மேய்ச்சல் நிலம்னா என்ன? கால்நடை வளர்ப்பவர்கள் போய் என்னோட கால்நடைகளை அந்த பகுதி முழுவதும் விட்டு மேய்க்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மேய்ச்சல் நிலம். இதே ஜெயலலிதா அம்மையார் 2001 ஒரு அரசாணை கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா, மேய்ச்சல் நிலம் கால்நடை வளர்ப்போருக்காக மட்டுமே பயன்படணும்னு அதே அம்மையார் தான் கொடுத்திருந்தாங்க. சரியா 12 ஆண்டு கழிச்சு இவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறம் கிருஷ்ணா நகர்ல இருக்க 27 ஏக்கர் மேய்ச்சல் நிலத்தை திட்டமிட்டு நில வகைப்பாடுல மாத்திட்டாரு. இவர் என்ன சொல்றாரு? நான் 13 ஏக்கர்ல அதெல்லாம் அரசு கலை கல்லூரி நான் கட்டினேன்னு சொல்றாரு. நம்ம என்ன சொல்றோம்? அது கிருஷ்ணா நகருக்குள்ளதான் அந்த அரசு கலைக்கல்லூரி அமையணுமா? ஏன் எங்க திட்டமலத்துல, ஏன் எங்க பாண்டவர் மங்கலத்துல, எங்க விஜயாபுரி ரோட்டுல, ஏன் எங்க மூப்பம்பட்டியில அங்கெல்லாம் அந்த காலேஜ் அமைச்சா யாரும் ஏத்துக்க மாட்டோமா? அதே கிருஷ்ணா நகருக்குள்ள மட்டும்தான் செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானம் நாங்க கிருஷ்ணா நகருக்குள்ள தான் கொண்டு போவோம். அது கிருஷ்ணா நகர் மட்டுமே ஏன் அங்கேயே போய்கிட்டு இருக்கு? கோவில்பட்டி இவ்வளவு பெரிய விரிஞ்சு பறஞ்ச ஊர்ல வேற இடங்களே இல்லையா? அப்ப இதெல்லாம் ஏன் செய்யணும்னு அவருக்கு நோக்கம் இல்லை. இந்த நோக்கத்துல நம்ம வர்றோம், இந்த வாட்டி மாற்றணும்னு நினைக்கிறோம். அதனால இதை இப்பவே அண்ணன் தமிழ்நாடு முழுவதும் ஆடுபாடு வளர்ப்பை பத்தி, மருத்துவத்தை பத்தி நிறைய செயற்பாட்டு வரைய வச்சிருக்கிறாரு. நம்ம இந்த கோவில்பட்டி தொகுதியில என்ன செய்ய போறோம், என்ன திட்டம் வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழும். அதோட முதல் திட்டமா நம்ம கோவில்பட்டிக்கு தேவையான ஒரு செயற்பாட்டு வரைவை நம்ம உருவாக்கியிருக்கோம். கோவில்பட்டி தொகுதிக்கு நம்ம தனித்தனியா பிரிச்சு இது முதல் கட்டமா தனிப்பட்ட முறையில் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இது போக இந்த நிர்வாகிகள் அனைவற்றையும் கலந்து இந்த தேவையானவற்றையும் நான் அடுத்த செயற்பாட்டு வரைபட சேர்த்து நம்ம மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுங்க தான் நம்ம இந்த கூட்டத்தோட நோக்கமா கொண்டு வந்திருக்கிறோம். இந்த கோவில்பட்டி மாவட்ட தொகுதியில முதல்ல ஒரு நிர்வாக முறையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறோம். கோவில்பட்டி அப்படிங்கிறத தனி மாவட்டம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல இருந்து விரும்புகிறோம். தனி மாவட்டத்தோட கோவில்பட்டி மாநகராட்சியா மாறணும், கயத்தார் நகராட்சியா மாற்றுறோம், கழுகுமலையில தாலுகாவும் அதோடு சேர்த்து யூனியன் அலுவலகம், ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கொண்டு வர்றோம். ஏன்னு கேட்டா கோவில்பட்டி தொகுதியிலேயே 2 யூனியன் தான் இருக்கு, ஒன்னு கயத்தார், ஒன்னு கோவில்பட்டி. இதனால மக்கள் எல்லாருமே யூனியனுக்கு போய் அதிகமா அலக்களிக்கிறதுனால கழுகுமலையில ஒரு யூனியன் அலுவலகம் நம்ம வந்த உடனே அமைக்கிறோம். அதுக்கப்புறம் காமநாயக்கம்பட்டி கிராம பகுதியாக இருக்கு, அது சுற்று வட்டார பகுதியை சேர்த்து ஒரு பேரூராட்சியை அங்கே மாற்றணும். அந்த மக்கள் தொகையோட கணக்கெடுப்பை வச்சு அதை பேரூராட்சியை மாற்றினது நிர்வாக முறை நம்ம செய்யக்கூடிய முதல் திட்டம். குடிநீர் பிரச்சனையை மட்டும் நீங்க சொல்றீங்க, இதுக்கு தீர்வு இருக்கா? நம்மளோட கேள்விகள் எல்லாம் கடமுறையா நீங்க மாறி 15 ஆண்டு குடிநீர் கொடுக்கலீங்கிறீங்க, அப்ப நீங்க எப்படி கொடுப்பீங்க அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அதுக்கு நம்ம மாற்று வழி உருவாக்குறோம். இதே அத்தை கொண்டான் அம்மா, அதே மூப்பன்பட்டிக்கு அம்மா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நம்ம ஆலம்பட்டிக்கு அம்மா, இதெல்லாம் ஒவ்வொரு கம்மாயும் 50-60 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. அதை பூரா கழிவு நீர் போய்கிட்டு இருக்கு. கழிவு நீர் போகாம மழை நீர் பூரா அதுல சேர்ற மாதிரியும் அதை தூர்வாரியும் அதுல பூரா குடிநீரை நம்ம பெருக்கிறோம். மழை நீரை பெருக்கும் போது அதுல நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்க்கிறோம். மழை நீர் அதிகமா குளங்கள்ல பெருகும் போதே நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதனால போர் மூலமா சுத்திகரிக்கப்பட்டு கோவில்பட்டி பகுதி மற்றும் சுற்றுவட்டார அனைத்து மக்களுக்குமான குடிநீர் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய முதற்கட்ட ஒரு தீர்வை நம்ம இதை எடுக்கிறோம். விவசாயம் ஏற்கனவே சொன்ன மாதிரி காட்டுப்பண்ணியோட அதை சுட்டு பிடிக்கிறதுக்கான ஒவ்வொரு ஊர்லயும் குறைஞ்சது 5 to 10 ஏக்கர் அளவிலான அரசு புறம்போக்கு நிலத்துல களம் அமைக்கிறது. மேலும் சேமிப்பு கிடங்குகள், அங்கங்க சேமிப்பு பொருட்களை நல்ல விலைக்கு வர தண்ணிய சேமிப்பு கிடங்குகள் உருவாக்குறது. இன்சூரன்ஸ் திட்டம் ஆண்டுதோறும் மக்களுக்கு கரெக்டா விவசாய மக்களுக்கு கிடைக்கிறதுக்காக உருவாக்கப்படுறது. விதைகள் முடிஞ்ச வர நம்மளோட ஆட்சி வந்ததுன்னா இயற்கை முறையிலே விவசாயிகளுக்கு போதிய அளவில் கிடைக்கிறதுக்கான விதைகளை நம்ம உரமும் விதைகளையும் தட்டுப்பாடின்றி நம்ம கொடுப்போம்.
கிராமங்கள் தோறும் முக்கியமா வந்து மழைநீர் பெய்யும் போது மழைநீர் கடல்ல கலக்காத அளவுக்கு குளங்களை பூரா தூர்வாடுவதற்கான நடவடிக்கையை நம்ம கொண்டு வரணும். முக்கியமான ஒரு கேள்வியை எல்லாரும் எழுப்புறது என்னன்னா, கோவில்பட்டி பகுதியில் படிச்சவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு வேலை வாய்ப்பு என்ன இருக்கு? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முன்னாள் அமைச்சராக இருந்திருக்கிறாரு, 10 ஆண்டு ஆளுங்கட்சியில் இருந்திருக்கிறாரு, அதுக்கு முன்னாடி எத்தனையோ இருந்திருக்கிறாரு. ஆனா படிச்சு முடிச்ச இளைஞர்கள் வெளியூரே போய்கிட்டு இருக்குமே, இங்க என்ன வேலை வாய்ப்பு இருக்கு? என்ன திட்டம் கொண்டு வந்திருக்கோம்? என்ன தொழிற்சாலை கொண்டு வந்திருக்கோம்? நம்ம நாம் தமிழர் ஆட்சியில ஒரு புதுசா ஒரு தொழிற்சாலை நம்ம உருவாக்க நினைக்கிறோம். அது முக்கியமா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, படிச்ச பிள்ளைகள் அரசு மற்றும் தனியார் வேலைக்கு போவதற்கு ஆயத்தமாகணும். அதுக்கு என்ன வேணும்னா, இலவச பயிற்சி பள்ளி வேணும். படிச்சு முடிச்சுட்டு அவன் டிஎன்பிஎஸ்சி எழுதட்டும், யூபிஎஸ்சி தேர்வு எழுதட்டும், அவன் பயிற்சி பெறுவதற்கு இங்க பள்ளி இருக்கா, இலவச பயிற்சி பள்ளி, வேலை வாய்ப்பு பயிற்சி பள்ளி இருக்கா, அதை நம்ம சொந்தமா உருவாக்குறோம். சட்டமன்ற உறுப்பினர் ஆனோன்னு முதல்ல உருவாக்க வேண்டிய வேலை அது. அது நீ உடல் தொகுதி தேர்வாக இருந்தாலும் சரி, ராணுவம் காவல்துறைக்கு சென்றாலும் சரி, அல்லது படிச்சு முடிச்சு எழுத்து தேர்வுக்கு போனாலும் சரி, இன்னைக்கு தனியார் சுரேஷ் அகாடமியை நம்பி போறாங்க, சங்கரன் கோயிலை நம்பி போறாங்க. கோவில்பட்டியில அரசு இதை தொடங்கும். அதனால படித்த இளைஞர்கள் வேலைக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பை இங்க நம்ம உருவாக்குறோம். அடுத்ததாக ஸ்பின்னிங் மில்லு இருக்கிற தனியார் ஸ்பின்னிங் மில்லை பூரா மூடுறாங்க. ஐயா அழகர்சாமி ஐயா கம்யூனிஸ்ட்ல இருக்கும்போது பாரதியார் மில்லு எட்டயபுரத்தில் தொடர்ந்ததோடு சரி, இப்போ உள்ள தனியார் மில்லுகள் பூரா மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அதுக்கு என்ன செய்யணும்னா, பருத்திய மக்கள்கிட்ட நல்ல விலை கொடுத்து எடுக்கிறோம். அதை எடுக்கிறதன் மூலம், கொள்முதல் மூலம், இங்கேயே ஸ்பின்னிங் மூலம் நம்ம அரசுட வலியுறுத்தி வாங்கும் பட்சத்தில் அதுல நல்ல விலை கொடுத்து படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்கான வேலை வாய்ப்பை உருவாக்க முடியுங்கிறது நம்மளோட செயற்பாட்டு வரைகளை நம்ம கொண்டு வர்றோம். அப்புறம் பால் கொள்முதல். இன்னைக்கு 1 லிட்டர் பால் வந்து நீங்க போய் பண்ணையில ஊத்துனா 30 ரூபா, தனியார்ல பாக்கெட் வாங்கினா 70 ரூபா. ஒரு பால் பாக்கெட்ல 40 ரூபா லாபம் வச்சு தனியார் வியாபாரிகள் வித்துட்டு இருக்கிறாங்க. நம்ம பால் உற்பத்தி தொழிற்சாலை இதே கோவில்பட்டி மண்ணில் உருவாக்குறோம். நம்மளே மக்கள்கிட்ட இருந்து நேரடியா பால் கொள்முதல் வாங்கி பால் நம்மளே தரமான முறையில மக்கள்கிட்ட கொடுக்குறோம். அதே தொழிற்சாலையில வெண்ணெயா இருக்கட்டும், நெய்யா இருக்கட்டும், ஐஸ்கிரீமா இருக்கட்டும், எல்லாம் தனித்தனியா துவங்குறதுக்கான முயற்சிகளை மகளிர் குழு மூலம் உருவாக்குறோம். அதனால என்ன ஆகுனா, படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமான வேலை வாய்ப்பை நம்ம கோவில்பட்டி பகுதியிலேயே தற்சார்பு பொருளாதாரமா ஏற்படுத்த முடியுங்கிறத நம்ம நம்புறோம், செய்யணும். இது போக பொதுவான ஒரு பிரச்சனையா நம்ம பார்க்கறது, கோவில்பட்டி வீரவாஞ்சி நகர் மலை பகுதியில் இருக்கிறவங்களுக்கு பட்டா வாங்கி கொடுக்கறது. இதை வந்து இவரும் சொன்னாரு, இவர் நினைச்சிருந்தா ஐயா கடம்பூர் ராஜா அவர்கள் செஞ்சிருக்கலாம், அமைச்சர் கீதாஜீவன் செஞ்சிருக்கலாம், அம்மையார் கனிமொழி அம்மா செஞ்சிருக்கலாம். யாருக்கும் செய்யணுங்கிற நோக்கம் இல்லை. அதனால வீரவாஞ்சி மலைப்பகுதியில் வாழ்ற 2500 குடும்பங்கள் பட்டா வேணும்னு பல வகையான போராட்டங்கள் செஞ்சுட்டாங்க. அந்த பகுதி வந்து மலைப்பகுதியான ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட அரசு ஒரே ஒரு கையெழுத்துல அவங்களோட நிலை வகைப்பாடை மாற்றி அனைவருக்கும் பட்டா வழங்க முடியும். அவங்க அங்கே வந்து கனிம வளத்தை திருட போறதில்லை. அங்கே வந்து ஏற்கனவே 2 ஊராட்சி பள்ளிகள் இருக்கு, நீர்நிலைகள் இருக்கு. அங்கே உள்ள 2500 குடும்பம் ஆண்டுதோறும் இங்கே சொத்து வரி கட்டுறாங்க, குப்பை வரி கட்டுறாங்க, மின்சார கட்டணம் கட்டுறாங்க. எத்தனையும் கட்டியும் கூட அவங்களுக்கு இப்போ வர பட்டா வழங்காம மட்டும் இவங்க தடுத்துக்கிட்டே போறாங்க. நம்ம ஒரே ஒரு உத்தரவாதத்தை ஓங்கி நீங்களும் கொடுங்க. வீரவாஞ்சி நகர் மலைப்பகுதி மக்களுக்கு பட்டா வாங்கி நம்ம சட்டமன்ற உறுப்பினரான 6 மாசத்துல கொடுக்குறோம். 6 மாசத்துல கொடுக்கலன்னா 7வது மாசம் முதல் நாள் இந்த எம்எல்ஏ வேண்டாம், ஒரு மண்ணு வேணான்னு எழுதி கொடுத்துட்டு இங்க விட்டு போயிடும். இதை அவசரமா சொல்றோம். நான் இல்லை, நீங்களே போய் சொல்லுங்க. ஏன்னா நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன், மாவட்ட ஆட்சியர்கிட்ட போறேன், வழக்கு போடுறேன், ஏதோ பண்றேன். என் மக்களுக்கு 2500 மக்களுக்கு இங்க உள்ள மக்களுக்கு நம்ம பட்டா வாங்கி தரோம். இதை இப்ப இருக்க சட்டமன்ற செய்வாராங்க கேள்வி நீங்க ஒவ்வொரு வீதியிலும் எழுப்புங்க. நம்மளோட தேர்தல் பரப்புரை இதுதான். நான் செய்யறேன், நான் செய்யலையா, 6 மாசம் எனக்கு இந்த பதவி வேணாம், நான் எழுதி தயாரா இருக்கிறேன். இது மட்டும் இல்ல, கயத்தாறுல அரசு கலை அறிவியல் கல்லூரி அமைக்கணும், கயத்தாறுல தீயணைப்பு நிலையம் வேணும். கோவில்பட்டியில ஏற்கனவே கொண்டு வந்து அதை செயல்படுத்த போடாம செவிலியர் பயிற்சி பள்ளி மற்றும் கால்நடை ஆராய்ச்சி மையம், இதை நம்ம வலியுறுத்தி மீண்டும் கொண்டு வரணும். கோவில்பட்டியில சாலையில மிகப்பெரிய அளவுல போக்குவரத்து இடையூறு இருக்கு. அதனால இந்த ரிங் ரோடு திட்டம் அதை எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க, யாரும் செய்யல. நாம் தமிழர் நம்ம அமைஞ்சோன்னு முதல்ல இந்த ரிங் ரோடு, அதாவது லிங்கப்பட்டி பாண்டவர்மங்கல சார்பா நேரடியாக அந்த சாலை சார்பமா 4 வழிச்சாலை. அதனால எட்டயபுரத்தில் இந்த போக்குவரத்துகள் அதிகமாக நிறுத்தப்படும். அதனால அந்த ரிங் ரோடு வசதியை நம்ம கொண்டு வரணும். இது போக ஐயா கட்டபொம்மனுக்கு இருக்கிற மாதிரி மணிமண்டபம் ஒரு தியாகத்தை போட்டுரும். அதே போல நம்ம அழகுமுத்துக்கோன் ஐயாவுக்கும் மிகப்பெரிய அளவில்
ஒரு மணிமண்டபத்தை அமைக்கணும். அதே போல இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து சொல்றோம், சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறம் ஆண்டுதோறும் அழகுமுத்து கோயில் ஐயாவை வழிபடுற வர அத்தனை பேருக்கும் நம்ம சொந்த சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து உணவு வழங்குறோம். அது லட்சம் பேர் வந்தாலும் லட்சம் பேருக்கு சொந்த நிதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் நான் வந்தாலும் சரி, எனக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சரி, இந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க யார் வந்தாலும் அதை செய்ய போறோம். சொந்த நிதியிலிருந்து கொடுப்போம். ஆண்டுதோறும் அங்க வந்து அரசு மரியாதை பேருக்கு இல்லாம சட்டமன்ற உறுப்பினர் சொந்த நிதியில அங்க அன்னதானம் ஆண்டுதோறும் நடத்துவோம். அந்த மணிமண்டபத்தை புதுப்பிப்போம்னு நம்மளோட செயற்பாட்டு வரைவு வச்சிருக்கோம். இதுதான் இப்ப நாம் தமிழர் கட்சி கோவில்பட்டி தொகுதிக்கு வச்சிருக்கிற முதல் செயற்பாட்டு வரைவு. இது போக மேலும் எல்லாரோட பொறுப்பாளர்களும் உங்களுக்கான பகுதியில் உள்ள முக்கிய தீராத பிரச்சனைகள் எல்லாம் சொல்லும் போது அதுவும் பதிவு செய்யப்பட்டு மக்களுக்கு விநியோகிக்க ஒரு வாய்ப்பா கொண்டு வருவோம். தைரியமா சொல்லுங்க, இந்த தேர்தல் நமக்கா திராவிடருக்கா, தமிழருக்கா திராவிடருக்காங்கிறது இந்த கோவில்பட்டி மண்ணில் ரொம்ப ஆக்ரோஷமா இந்த தேர்தல் வளர்ச்சி யாரும் யோசிக்கவே வேணாம். வரும் தேர்தல் ரெண்டே பேருக்கு தான், திராவிடனா தமிழனா. இந்த கோவில்பட்டி மண்ணில் ரெண்டுல ஒன்று பார்த்துருவோம். அண்ணன் நம்மளோட கணிப்பை ரொம்ப ரொம்ப நுணுக்கமா சீமான பார்க்குறாரு. அண்ணன் அப்பப்போ வந்து வாட்ஸ்அப்பில் பேசும்போது சொல்றாங்க களப்பணி தீவிரமா போகுது, இதை விட தீவிரப்படுத்துன்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னைக்கே வந்து இந்த வேலை நாளில் எத்தனை பேர் வந்திருக்கிறோம். இதை விட நான் அதிகமான பெருந்திரளான மக்களை சந்திப்போம். வார வாரம் ஏதோ ஒரு பகுதியில் நீங்க சொல்லுங்க, எங்க தகுதிக்கு வாங்க, திருமண பிரச்சாரம் கூட்டம் போடுங்க. இந்த அண்ணன் சொன்னாரு, நான் போய் போட்டோம், சிறப்பான வரவேற்பு இருந்தது. அது மாதிரி அடுத்த கட்ட திருமண பிரச்சார கூட்டத்தை போடுவோம், நோட்டீஸ் அடிச்சு தருவோம், துண்டு நோட்டீஸ் எல்லாரும் கொடுப்போம். மேலும் அடுத்த கூட்டத்தில் சந்திப்போம். யாரு எந்த நேரத்தில் என்ன தகவல் சொல்லணும்னாலும் என்னோட எண்ணில் அண்ணனோட நம்பர்கள் யார் நம்பருக்குனாலும் வாங்க. அடுத்த கட்டமைப்பை நம்ம இதை விட வலுப்படுத்தணும்னு எல்லாருக்கும் வேண்டி கேட்டுக்கிறேன். நேரத்தை கருதி கூட்டத்தை முடிக்கிறோம். நன்றி. என்று நாம் சிந்திக்கும் பொழுது இந்த தமிழ் தேசியத்திற்கு